நாம செய்யற வேலைய சிறப்பா செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லட்டுமா? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குலாம் ஞாபகத்துக்கு வர்றது வடிவேலு ஒரு படத்துல சும்மா இருப்பார் இல்லையா? ஒரு லெட்டர் வரும். லெட்டர் கொடுத்தா கூட என்ன வேலை வாங்க போறியா? நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்பார் இல்லையா? அப்புறம் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கிறது இல்ல. இது ஜென் துறவி சொன்ன சும்மா இருக்கிறது. பார்ப்போமா? எப்படி சும்மா இருந்தா நம்ம வேலைய சிறப்பா செய்ய முடியும்னு. ஒரு ஜென் துறவி இருக்காரு. அவர்கிட்ட அந்த சீடர்கள் இருக்காங்க. அவங்க சீடருக்குலாம் ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப யாரு சும்மா இருக்காங்க அப்படிங்கிறது தான் பரீட்சையே. இப்ப மாணவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்பத்துலருந்து சும்மா இருக்கணும். ஓகே. ஈவினிங் சாயந்தரம் வரைக்கும் நீங்க சும்மா இருக்கணும். யார் இத சிறப்பா செஞ்சு முடிக்கிறீங்களோ, அவங்க தான் இந்த ஜென் தத்துவத்தையும், ஜென்னையும் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க? சில மாணவர்கள் போய் அவங்க குடில்ல போய் படுத்துக்கிட்டு, கம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருக்காங்க. ஓகே. நம்ம வடிவேலு மாதிரி. ஓகே. சில மாணவர்கள் தியான நிலையில அமர்ந்தா மாதிரி சும்மா இருக்காங்க. சில பேர் காட்டுல போய் உட்கார்ந்து சும்மா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் அங்கங்க போய் சும்மா இருக்காங்க. ஒரு மாணவன் மட்டும் இத கண்டுக்கவே இல்ல இந்த பரீட்சைய. அவன் என்ன பண்றான்? ரெகுலரா அவன் பண்ற வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே. ஸோ ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சு. அப்ப மாணவர்கள்லாம் வராங்க. மாணவர்கள் இவர் ரிசல்ட் சொல்லணும் இல்லையா? அவர் சொல்றாரு என்னன்னா, இவன் இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்றாரு. மத்த பசங்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டம். என்ன குருவே நாங்க போய் அமைதியா இருந்தோம். இவன் வேலைலாம் தானே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, சும்மா இருக்கிறதுன்னா, வேலையே செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல. மனதளவுல சும்மா இருக்கிறது. தான் வேலைய தான் செய்யணும். பின்னாடி என்ன நடந்துச்சு? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஸ்டேட்டஸ் வைக்கலாமா? ஓகே. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பாட்ட ஸ்டேட்டஸா வைக்கலாமா? இல்ல வேற ஏதாவது மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்க்கு ஒரு ரிப்ளை குடுக்கலாமா? இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம, சும்மா நம்ம வேலைய மட்டுமே சிறப்பா செய்றது தான், சும்மா இருந்து வேலைய சிறப்பா செய்றது. வாழ்த்துக்கள்.